கார்ன் சீஸ் தோசை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அந்த ஸ்வீட் கார்ன் தனியாக எடுத்து வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. பேஸ் வந்து ஒரு சட்னி அரைக்கணுங்க. அந்த சட்னிக்கு தான் தக்காளி, வெங்காயம், 3 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை வந்து நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இதான் அந்த தோசையை ஊற்றி அதுக்கு மேலே வைக்க வேண்டிய பேஸ்க்கான ஒரு பேஸ்ட்டு. அந்த சட்னி தக்காளி சட்னி தாங்க இது. அதை ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. சீஸ் கார்ன் தோசைக்கு மேலே டாப்பிங்ஸ்க்காக இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேங்க. அதில் என்னென்ன போட போகிறோன்னா, வேக வச்ச கார்ன், சீஸ், கேரட், அப்புறம் ஆனியன், இதெல்லாம் தான் டாப்பிங்ஸாக போட போகிறோம். ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப மெல்லிசான தோசையாக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சட்னி, நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்க, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுட்டு அது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு அந்த சட்னியை இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இதோட காரம் தாங்க இருக்கும், வேறு எதுவுமே நம்ம காரத்துக்கு ஆட் பண்ணல. அதனால் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டாப்பிங்ஸ்க்கு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். துருவின கேரட்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் வேக வச்ச ஸ்வீட் கார்ன், இதுக்கு மேலே சீஸ். உங்களுக்கு சீஸும் கார்னும் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சிம்மிலே வச்சு பண்ணால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியமில் மாற்றிக்கோங்க ஃப்ளேமை. கொஞ்சம் மூடி போட்டுக்கோங்க, ஏன்னா இது திருப்ப முடியாது. அதனால் அந்த டாப்பிங்ஸ்லாம் கீழே கொட்டிடும். அதனால் மூடி போட்டு அதை வேக வைங்க. அதுதான் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் கார்ன் தோசை ரெடி.